செய்வாங்க? நாங்க என்ன பண்ணோம்? எங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? நீங்க வந்து எங்களை பிடிக்க மாட்டீங்க, எங்க வேலைக்கு நாங்க வந்து நிற்கிறோம், எங்களை பிடிக்க மாட்டீங்க. நாங்க எங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் எங்க போராட்டம் விடாது. எங்க போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்க, தொடர் போராட்டம். போலீஸ் நாங்க எங்களுக்கு வேலை இல்லை, நாங்க செஞ்ச பணியை நாங்க கொடுங்கன்னு சொல்லி சார் இருங்க சார், யார் சார் அவசரப்படுறீங்க? இருங்க அவரை கேட்கலாம் தள்ளு. அவசரப்படாதீங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க சார், நில்லுங்க. நாங்க வராத போக மாட்டோம், வருவோம். நாங்க என்ன பண்ணோம்? எங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? நாங்க 15 வருஷம் சர்வீஸ், எங்களுக்கு எங்க வேலை இல்லை. 16,000 ரூபாய்க்கு போய் வேலை செய்யுங்கன்னா எப்படி செய்வாங்க? எங்களுக்குன்னா ஒரு பிஎஃப் இருந்ததா, ஒரு இஎஸ் இப்போ நீங்க அனுப்புறீங்களே, எங்களுக்கு அதெல்லாம் செட்டில்மெண்ட்டா கொடுத்து அனுப்புறீங்க. போங்க போங்க தத்துனா எங்க போவாங்க? இப்போ நாங்க எங்க பழைய வேலையை கொடுங்க, நாங்க எங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் எங்க போராட்டம் விடாது. எங்க போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்க, தொடர் போராட்டம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3 மாதம் ஆகுது இந்த மாதிரி வேலை இல்லாமல், குடும்பமே கஷ்டப்படுது. டியூஷன் ஃபீஸ் கூட கட்ட முடியல, பசங்களுக்கு வாடகை கட்ட முடியல. நாங்கள் மனு தானே கொடுக்க வந்தோம், அதுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் வேலை தானே கேட்கறதுக்கு வந்தோம். இந்த வேலை எங்களுக்கு கொடுங்க அண்ணா, இந்த வேலை எங்களுக்கு கொடுங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப இதுவாக இருக்குது. பசங்க டியூஷன் ஃபீஸ் கட்டணும், 2 மாதமாக டியூஷன் ஃபீஸ் கட்டல. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. கடன் பிரச்சனை நிறைய, கடன்காரெல்லாம் வந்து கேட்குறாங்க, அசிங்கமாக கேட்குறாங்க வீட்டாண்ட வந்து. நாங்களே வீட்டு வாடகையில் இருக்கிறோம், எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க எங்களை. நாங்கள் 71 நாளாக வேலை இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் தொடர் போராட்டமாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து நாங்கள் எதுவுமே கேட்கல. எங்கள் வேலை என்ன, நாங்கள் நீங்கள் எங்கள் பழைய வேலையை எங்களுக்கு கொடுங்க, எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அரசாங்கத்தை கேட்டுருக்கோம். எங்களை வந்து சாதன இடத்துலலாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. எங்களை ஏன் இந்த மாதிரி அலக்கடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு புரியல. எங்கள் வேலை எங்களுக்கு வேணும். எங்கள் வேலை கொடுக்குற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். இன்னைக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலாம். எங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்க எங்க மண்டபத்திலே உட்கார வைக்காதீங்க, நேரா புலன் லைட்ல போய் ஜெயில போடுங்க. ஜெயில போட்டு எங்க பேர்ல எஃப்ஐஆர் போடுங்க. 1953 பேர் வேலை கேட்டு போராடுறாங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போடுங்க.